எலாவூர் வீராசாமி நகர். என் பேர் வசந்தகுமார். நாங்கள் எல்லோரும் இப்போ கிராம மக்கள்லாம் சேர்ந்து இங்கே ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம். என்ன விஷயம்னா, எங்கள் ஊர் பக்கத்துலேயே தலைவாசல்லையே 2 டாஸ்மார்க் கடை 200 மீட்டர் தொலைவிலேயே இருக்குது. அந்த 2 டாஸ்மார்க்கை சுற்றி தான் பசங்க படிக்கிற 3 ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒரு சவுந்தரம்மாள் ஸ்கூலு இடைநிலை ஸ்கூலு, இன்னொரு வள்ளியம்மாள் இடைநிலை ஸ்கூல், 3 ஸ்கூல் இருக்குது. ஒரு சர்ச் இருக்குது, நிறைய கோயில் இருக்குது, மெயினாக ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த டாஸ்மார்க்கு இடம் பெறுகிற அந்த ரயில்வே ஸ்டேஷனை நம்பி தான் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற கிராமம், எங்கள் கிராமம் துராப்பள்ளம், நரசிங்கபுரம், பக்கத்தில் இருக்கிற கிராமம் மெதிப்பாளையம், சாலை, எலாவூர், அதுக்கப்புறம் காட்டுக்கொல்லிமேடு, தலையாரிப்பாளையம், இந்த மக்கள் எல்லாமே அத்தியாவசிய தேவை, படிப்பு, காலேஜு, கல்லூரி எல்லாமே காலையில் போயிட்டு நைட்டு அந்தந்த டைம் முடியறதுக்கு ஏற்ற மாதிரி வேலை முடியறது மாதிரி லேடிஸு, பெண்கள், மாணவிகள் எல்லோருமே முடிச்சுட்டு 10 மணி ட்ரெயின், 8 மணி ட்ரெயின், லாஸ்ட்டு 11:30 மணி ட்ரெயின் முதல் கொண்டு இந்த டாஸ்மாக் வழியாக தான் வரணும். இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டாஸ்மாக் கடையில் பக்கத்துலேயே பெட்டி கடைகளை வச்சுக்கிட்டும் அந்த டாஸ்மாக் கடையில் சரக்கு வேணும் ரோட்லேயே, அந்த பிரிட்ஜுக்கு இடையில அடியில் அந்த ரோட்டில் எல்லாமே அட்டகாசம் பண்ணுறாங்க. உட்காந்துட்டு குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி அடிக்கிறது, மேலே வந்து விழுறது, ஆபாச பேச்சு பேசுறது, பசங்களை டியூஷனுக்கு போகும்போது பாப்பா அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்கிறது, என்னென்னவோ அக்கிரமம் நடக்குது. லேடிஸுங்க தனியாக இருக்கும்போது ஏமா கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டோமா, தண்ணி இருக்குதா, இந்த மாதிரிலாம் கேட்டு ரொம்ப அச்சுறுத்தல் பண்ணுறாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு தண்ணி கேட்க தான் வராங்களா, இல்லை வேறு ஏதாவது மோட்டிவோடு வராங்களான்னு நினைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. போதை ஓவர் ஆகிடுச்சுன்னா வந்து வீட்டு வாசலில் ஊந்துடுறாங்க. எழுந்து போங்கன்னாக்கா இருமா அப்படின்றாங்க. அதுக்காக லேடிஸுங்க வந்து நாங்கள் எங்கே வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டா, இல்லை வேலையிலேருந்து வர வரைக்குமே தனியாக வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அத்தியாவசியமான பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, டியூஷனுக்கு போய் கூப்பிட்டு வர்றதுக்கு கூட லேடிஸ் பயப்படுறாங்க. ஏன் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறாங்க தாய்மார்கள். ஒரு பால் பாக்கெட்டு வாங்கணுன்னா கூட நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து தான் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது வரைக்கும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு 6 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே கிராமத்தில் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் இருக்கிறாங்க லேடிஸ். இது ரொம்ப இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கேப்பில் இங்கே ஆரம்பாக்கத்தில் வந்து ஒரு 8 வயசு குழந்தைக்கு என்ன மாதிரியான கொடுமை நடந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த நெஞ்சில் அவ்வளோ வலி இருக்குது. அந்த மாதிரியான சேம் இன்சிடெண்ட் இந்த டாஸ்மாகால் எங்கள் ஊர்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அறிகுறிகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது எதுவும் அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது. அந்த மாதிரியான இது பண்ண முன்னெச்சரிக்கையாக நாங்கள் ஆரம்பாக்கம் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி இந்த 2 டாஸ்மாகையும் உடனடியாக ஊருக்கு வெளிப்பகுதியில் இடம் மாற்றி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் மனு வாங்கியிருக்காரு. பரிசீலனை பண்ணி நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி நான் உடனடியாக இடம் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி இந்த மனு வந்து எல்லா அரசு அதிகாரிகளுக்கும், காவல்துறைக்கும், அதே மாதிரி வந்து விஓ